லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 120 ஆண்டுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு அதிசயம். இன்னைக்கு நிகழக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிற பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரக பயிற்சிகளினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிகளுக்கும் பலாபலன்கள் அப்படிங்கிறது கணிக்கப்படுதுங்க. அதாவது சுப கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு, ஆடம்பரம், செல்வாக்கு, அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுக்க வல்லார். அசுரகுல குருவாகவும் விளங்கக்கூடிய சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்குமே அவரோட பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம், அது கஷ்டம் நிறைந்து காணப்படும் செல்வ வளம் மிக்கவராக திகழ்வாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிகழக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர போகுது. அதுலேயுமே சில ராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரலாங்க. ஒரு சில ராசிக்காரவங்களுக்கு துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த சுக்கிரனின் பயிற்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? மீனராசின பெயர்ச்சிக்கு உரிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்க போகிறதா, சாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விதத்தில் இருக்குங்க. நண்பர்களே, மீனராசியில் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே பல்வேறு வகையான உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய நிகழ்வுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தடைப்பட்ட திருமணம் காரியங்கள் இல்லை தடைப்பட்ட சில சுப காரியங்கள் இருக்குது அப்படின்னா அது அனைத்துமே உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் தடையில்லாமல் தாமதம் இல்லாமல் உருவாகும் சுபமான பேச்சுவார்த்தையோடு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக சிறப்பான பலன்கள் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத வகையில் இருந்து எதிர்பார்த்த வகையில் இருந்து உங்களுக்கு திடீர் வரவு இருக்கும். அதே மாதிரி கணிசமான உங்களுக்கு சேமிப்பு உயர ஆரம்பிக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாலாபுரத்திலிருந்தும் உங்களுக்கு பண வருவாய் வந்து கொண்டே இருக்கும், திக்குமுக்கோட வைக்கும். அதே மாதிரி புதியதாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வருமான ஆதாரங்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் சற்று கூடுதலாகவே இருக்க போகுதுங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரம் பல வகைகளில் சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளையும் உருவாக்கி பார்க்கலாம். அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆதரவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி 6வது இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக கவனம் தேவைப்படுங்க. சிறிது தடைகள் ஏற்படத்தான் செய்யும். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்க பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு இந்த தடை தாமதங்கள் விலக பெரும் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. சக ஊழியர்கள் அதிகாரிகள் கிட்ட வந்த மனக்கசப்புகள் நீங்கும், கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி மற்றொரு புறம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு அதிகரிக்கும். ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன
கசப்புகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள், உறவினர்கள் உங்களுடைய அ சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்களுடைய பாசத்தையும் புரிந்து கொள்வார்கள். திட்டமிட்டு பயணங்கள மேற்கொள்ளுங்க. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும். அதே மாரி கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலாகுவதற்கு நீங்க வேகம் காட்டுவீங்க. புதிய ஒப்பந்தத்தில கையெழுத்த நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும். வேலைக்காக முக்கியமான நபர்களை சந்திக்க நேரிடும். கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களிடம் முக்கியமான விஷயங்கள் ஆலோசனை செய்யறதையும், அடுத்தவர் பற்றி பேசுறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம். அதனால கவனமா படிப்பது அவசியங்க. சிலர் தொழில் நிமித்தமா வெளியூர் அப்படி இல்லைன்னா நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையில் உருவாகும். கலைஞர்கள் சீரான நிலையில இருப்பாங்க. அதிக சிரத்தை எடுப்பாங்க அப்படின்னா புதிய விஷயங்கள் கிடைக்கப்பெறும். கடந்த காலங்களை விட இந்த காலத்துக்கு சற்று குறைவாகவே இருக்கும். உங்களுடைய பராக்கிரமம் வெளியிடக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க. அதே சமயம் செயல்கள்ல வேகமும் பிறக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நிறைவேறும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாகத்துறையினர் சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், ரசாயன துறைகள்ல இருக்கிறவங்க, விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகள்ல வளர்ச்சி காண்பாங்க. அதேபோல நிலம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவர்கள்னால ஆதாயமும் கிடைக்கப் பெறுவாங்க. நீங்க உண்டு வாங்க வேலை உண்டு நீங்க உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறது சுபமா இருக்கும். இல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கை விஷயத்துல தான் போய் நான் கருத்துக்கள சொல்லுவேன். இந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க ஐடியா கொடுக்கறது, இந்த மாரி வேலைகள் எல்லாம் நீங்க இத பண்ணாதீங்க. அது உங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்தும். உங்ககிட்ட கேட்கிற வரைக்கும் ஆலோசனை எல்லாம் ஐடியாயும் கேட்டுட்டு உங்களுக்கு அல்வா கொடுத்துடுவாங்க. வேலைய பார்க்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனையும் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா கிரகங்கள் உடைய அமைப்பு அப்படி இருக்கு. அடிக்கடி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் தொந்தரவு. இந்த மாதிரியான சூழ்நிலை காலகட்டத்தில இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். எச்சரிக்கை அவசியம். யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க குறிப்பா கவனத்த செலுத்த வேண்டியது உத்தமமான விஷயங்க. எல்லார்கிட்டயும் நான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து இருப்பேன். நான் ஒரு திறந்த புத்தகம் அப்படின்ற மாரி இருந்தீங்க அப்படின்னா, விளைவுகள நீங்க தான் சந்திக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்ட என்ன பேசுறோம், எப்ப பேசுறோம், என்னென்ன விஷயத்த பே பகிர்கிறோம் அப்படிங்கிறதையும் உஷாரா இருங்க. அது இந்த சனி பெயர்ச்சி வரைக்கும் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். வருடம் அதாவது 2025 வருடம் பிறக்கறதுல உங்களுக்கு மிகவும் மாற்றங்கள் தரக்கூடிய வருடமாக இது இருக்கும். அமோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாரி நீங்க கஷ்டமோ, துன்பங்களையோ எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கும். ஆனா, கடந்த காலத்தை காட்டிலும் இந்த 3 மாதங்கள், இந்த 4 மாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவு பிரச்சனைகள நீங்க எளிதில சமாளிக்கக்கூடிய வகையில அதற்கு உண்டான திறமைகள் உங்களுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். நமக்கு திறமை இருக்கும். நம்ம எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் சமாளிச்சுடுவோமே அப்படிங்கிற அசட்டு தைரியமே உங்களுடைய பிரச்சனைய உண்டு பண்ணலாம். அதனால உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்தில பிரச்சனைய நீங்க ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதையும் நினைவில வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருபுறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படி எதுவும் ரொம்ப ரொம்ப பிரச்சனையில கொண்டு போய் விடுற வரைக்கும் நீங்க இருக்கக்கூடாது. ஆரோக்கிய விஷயத்துல கோட்டை கட்டுவீங்க. ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு குடும்பத்தாரிடனுடைய ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற பட்சத்துல தேவையில்லாத மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் எழுந்து நிற்கும். அதனால மருத்துவ செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்தீங்க அப்படின்னா, இந்த காலத்துல நல்லபடியாவே போகும். அதே மாதிரி சொல்லணும்னா, பொறுமையா கையாளணும், சிந்தித்து செயல்படணும். விஷயத்திலயுமே யோசிக்க ஆரம்பிச்சிரும். இதுதான் ரொம்ப
கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்த பாடத்தின் முதல் ஞாபகமாக வச்சுக்கோங்க. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் சிக்கியிருப்பீங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அணுவையும் நீங்கள் யோசித்து செயல்பட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே பாதி பண்ணுவீங்க. அதுதான் பிரச்சனைகளில் பெரும்பாலும் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. இன்று இந்த 28ஆம் தேதி இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அனுகூலமான ஒரு நாளாக பார்க்கப்படுதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை யாராவது உதவி கேட்டாங்க அப்படின்னா பணம் உதவியை தவிர்த்து மற்ற ஏதேனும் உதவிகள் அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் சேர்க்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.